ஓபன் பண்ணி பாப்போம். ஓ அந்த gift அப்படியே துள்ளிக்கிட்டு இருக்கு. நான் ஓபன் பண்ணனும். இப்போ நல்லா ஹாப் ஆயிட்டு இருக்கனால ஜம்ப் பண்ணுது. சரி நான் ஓபன் பண்றேன். வெயிட் பண்ணு gift. என்ன gift கிட்டலாம் பேசுறாங்க? ஒரு ரசனையான ஆளா தான் இருக்காங்க. யாராவது ஏதாவது சொன்னீங்களா? இல்ல மம்மி. ஓபன் பண்ணியாச்சு. என்ன உள்ள இருக்கு? கேமரா. சாரி மம்மி, இது உங்களுக்கு இல்ல, இது அப்பாக்கு. நான் தப்பா கொண்டு வந்துட்டேன். உங்க gift அங்க ஹால்ல இருக்கு. நான் போய் எடுத்து வரட்டுமா? பரவாயில்ல. சரி இத அப்படியே gift wrap பண்ணி ஓரமா வச்சிரு. உங்க அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ என் gift எடுத்து வரியா? ஓகே. இதான் மம்மி உங்க gift. இது கொஞ்சம் பெருசாவே இருக்குது. ஆமா இது நல்லா பெருசா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நான் இதை ஓபன் பண்றேன். ஓ இது நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். அந்த லஞ்ச் பேக் மாதிரியே இருக்க ரொம்ப பெரிய பேக். இதுக்குள்ள நம்ம எவ்வளவு திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம கார்ல வச்சு எங்க வேணாலும் கொண்டு போகலாம். நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது இதுக்குள்ள வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகலாம். ட்ரெஸ் கூட வைக்கலாம். அவ்வளவு பெருசா இருக்கும். எனக்காக நீ வாங்குனியா? அதுவும் எனக்கு பிடிச்ச பேபி பிங்க் கலர்ல. மூச்சி முட்டை பேசிருக்காங்க. என்ன யாராவது நினைக்கிற மாதிரியே இருக்கு. சரி இத ஓரமா வைப்போம். எப்பன்னா உங்க gift ஓபன் பண்ண போறீங்க? நீங்க gift எல்லாம் ஓபன் பண்ண வேண்டாம். நான் gift-ஆவே கொடுத்துறேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அந்த gift box-ஏ அழுதிருக்கும். நானே gift-ஆவே கொடுத்துறேன். ஓகே மம்மி, ரொம்ப காமெடியா பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு காமெடி. நல்லா பண்றீங்கப்பா. ஃபர்ஸ்ட் இது யாருக்குன்னா நம்ம ரோஜாக்கு. ரொம்ப நாளா கேட்டிருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 வீல் வச்ச ஸ்கூட்டர் மாதிரி வேணும். நான் தள்ளினாலே போகும் அப்படின்னு சொன்னா. அதனால தான் ஒரு கடைக்கு 4 கடை தேடி வாங்கிட்டு வந்துட்டேன். ஜெர்மனில இந்த ஸ்கூட்டரா? இதெல்லாம் நம்ம இதுலயே கிடைக்கும். ஏய் நிக்கி, ரொம்ப கமெண்ட் அடிக்காத. அப்படின்னா உனக்கு அவ்வளவுதான் gift கிடைக்காது. gift வேணும். ரோஜா இந்த gift உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு பிடிக்கல. பட் பரவாயில்ல. அம்மா கிட்ட அது சொல்ல முடியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஓ நீ நம்பிட்டியா? நான் உன்னை just prank பண்ணேன். உன்னோட gift அங்க இருக்கு. இது actually டப்பி gift நான் வாங்கிட்டு வந்தேன். இது எப்படி ஜெர்மனில கிடைக்கும்? இங்க பாரு, இதான் உன்னோட ரியல் gift. நீ ரொம்ப நாளா எனக்கு ஒரு மினி வாஷிங் மிஷின் வேணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அதனாலதான் ஒரு மினி வாஷிங் மிஷின் அங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். உன்னோட பார்பி பொம்மையோட துணி எல்லாம் நீ இதுக்குள்ள போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓன் துணி எல்லாம் இதுக்குள்ள போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு மினி வாஷிங் மிஷின், மினியேச்சர் வாஷிங் மிஷின். சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலி நம்ம கரண்ட்லயும் இது பண்ணிக்கலாம், இல்ல பேட்டரியிலயும் இது பண்ணிக்கலாம். இது சூப்பரா இருக்கா? சூப்பர் தான், எனக்கு தெரியுமே. அந்த பயம் இருக்கு, பயம். மம்மி நான் கேட்டது தான் நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு அப்படின்னா 2 gift-ஆ? இது வேணா நீ வச்சுக்கலாம், இல்ல தூக்கி கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்கூட்டர் அதெல்லாம் இந்த வாஷிங் மிஷின் சூப்பரா இருக்கும். இது நீ நினைக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வச்சிருந்தல பிளாஸ்டிக்ல வாஷிங் மிஷின் அது இல்ல. இது மெட்டல்லயே செஞ்சிருக்காங்க. ரியல் வாஷிங் மிஷின் தான். இது உண்மையில துணியெல்லாம் துவைக்கும் தெரியுமா? நம்ம இந்த சர்ஃப் எக்ஸல் அதெல்லாம் போட்டா உண்மையில துவைக்கும். Thank you so much மம்மி. நெக்ஸ்ட் ராணியோட gift. ராணி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்ததுதான் ஒரு ஹோவர் போர்ட். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் நின்னு பார்த்தா கூட கரெக்ட்டா இருக்கு. Thank you so much ஆண்டி. ஏ ராணி, என்ன நான் திட்டினதுல என்ன கண்ணு தெரியாம போயிருச்சா? எங்க அம்மா இங்க நிக்கிறாங்க, நீ எங்கேயோ சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ரோஜா, ஓகேவா? ஓகே மம்மி, இனிமே பண்ண மாட்டேன். ராணி கிட்ட போய் சாரி கேக்குறேன்.
அதை ஏன் இவ்வளவு வெறுப்பா சொல்ற? உனக்கு அப்ப சாரி கேட்கல, உனக்கு gift எதுவுமே கிடையாது. நோ, ஓகே மம்மி, நான் சாரி கேட்கிறேன். நெக்ஸ்ட் இந்த gift நிக்கிக்கு. நிக்கி, நீ ரொம்ப நாளா உங்க அம்மா கிட்ட ஸ்கூட்டி கேட்டிருந்தல, அதனால தான் உனக்கு ஸ்கூட்டி. சூப்பரா இருக்கா? உங்க அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க, நான் என்ன gift வாங்கினேன்னு கேட்டேன். நீங்க ஸ்கூட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் தேடி கண்டுபிடிச்சு ஒரு மினி ஸ்கூட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ற ஸ்கூட்டி இல்ல, இது சின்ன பசங்களே சைக்கிள பெடல் பண்ற மாதிரி பெடல் பண்ணா ஸ்கூட்டி போகும். இல்ல சைக்கிள் மாதிரி பெடல் பண்ண முடியலனா ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் ஸ்கூட்டி போகும். ஆக்சிலேட்டர் ஏதோ நம்ம ஸ்கூட்டி மாதிரி கை கிட்ட தான் இருக்கும். எவ்வளோ லாங்கா பேசுறாங்க. சரி, தேங்க் யூ சோ மச் ஆண்டி. இத ரொம்ப நாளா கேட்டது கபா கிட்ட. ஓகேம்மா, இதை எடுத்துக்கோ. என்ன நம்மளுக்கு வந்து கிஃப்டே வரல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ரியல் வாய்ஸ்ல பேசிட்டேன். உனக்கு gift இருக்கட்டும். நீ நிக்கியோட அண்ணா தானே? எஸ் மேம். இல்லை 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 ஆன்ட்டி, சாரி பார்க்க மேம் மாதிரி இருந்தீங்க நல்லா. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஓ அதான் உங்க கண்ணிலேயே தெரியுது. என் கிஃப்ட்டு கொடுக்குறீங்களா? இதோ இது ரொம்ப நாளா உங்க அப்பா கிட்ட கேட்டிருந்த கிட்டார். நீ நிக்கியோட அண்ணா தானே? எஸ் மேம், நிக்கி என்னோட தங்கச்சி. திருப்பி திருப்பி மேம்மே சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா சேனலுக்கு